வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாட்டிலே பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே புதியது அரசாங்கம் இந்த நாட்டிலே பதவியேற்றிருக்கிறது. மக்களினுடைய ஒரு பெரிய ஒரு அலை என்று சொல்லப்பட்ட அளவுக்கு மக்களினுடைய ஆதரவு அங்கே இருந்தது. ஆனால் இங்கே நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களும் இல்லை என்று சொன்னாலும் கூட ஆங்காங்கே நடக்கிற சம்பவங்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பலைகளை உண்டு பண்ணி கொண்டு தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு நாட்டினுடைய நிலைமை போய்கொண்டிருக்கிறது. மறுபுறத்திலே பார்க்கின்ற வேளையில் இந்த விலைவாசிகளினுடைய நிலைமை உண்மையிலேயே சில இடங்களில் பார்க்கின்ற வேளையிலே ஒரு நேரத்தில் உணவு உண்கின்ற மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பல இடங்களில் இந்த ரொட்டியும் சம்பளம் சாப்பிடுகின்ற வளமை இருக்கிறது. அவர்கள் எது கிடைக்காவிட்டாலும் அது உண்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்றைய அதை கூட சரியான முறையில் உண்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். காரணம் விலையேற்றம் அவ்வளவுக்கு மாறி போயிருக்கிறது. ஆங்காங்கே இப்பொழுது கடந்த வாரங்களில் நாங்கள் பார்த்திருந்தோம், பல இடங்களில் புதிய தொழிற்சாலைகளை திறக்கப் போகின்றோம், புதிய தொழிற்சாலைகளை ஆரம்பித்திருக்கிறோம் என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் அது எல்லாம் சரியான முறையில் செயற்படுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக பரந்தன் உப்பளமாக இருக்கலாம், அதே நேரம் ஒட்டிசுட்டான் ஓடு தொழிற்சாலை என்பதை தாண்டி காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலை தொடர்பான விடயங்கள் அங்கே விஜயம் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே சீமேந்து உற்பத்திக்கான சாத்தியக்கூறுகள் இப்போது இருக்குமாக என்று கேட்டால் கிட்டத்தட்ட 60% இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கின்ற அந்த கனிம வளங்கள் எல்லாம் இப்பொழுது இல்லாமல் மாறி இருக்கிறது. எனவே அங்கே முதலீடு செய்வது சிறந்ததா என்பதை அரசாங்கம் சிந்தித்து தான் பார்க்க வேண்டும் என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது, பேசலாம், நிறைய விடயங்கள் பேச வேண்டும். குறிப்பாக இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு மலையக மக்கள் மீது ஒரு கரிசனை இல்லாதது போன்று செயற்படுகிறதா என்பதான விமர்சனங்களும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எனவே அது தொடர்பாக நிறைய விடயங்கள் பேச போகிறோம். அதற்காகத்தான் இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு நாங்கள் மலையகம் சார்ந்த ஒரு பிரதிநிதியை தான் அழைத்து வந்திருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் தர்ஷா. நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நன்றி. வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் நேரடியாக கேள்விகளுக்குள் செல்லலாம். இந்த தேர்தலுக்கு பிறகு நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே சில நேரங்களில் நானே யூகித்ததுண்டு, திகாம்பரம் அவர்களுக்கு மக்கள் மீது கோபம் வந்து விட்டதோ என்று யோசித்ததும் உண்டு. ஏனென்றால் நிறைய விடயங்களை செய்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே இந்த பிரதேச சபைகளுக்கான அதிகாரங்களாக இருக்கலாம், மலையக அதிகார சபைகளாக இருக்கலாம், மக்களுக்கான உறுதிக்காணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய காலத்தில், பல விடயங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆனாலும் இந்த தேர்தலில் அந்த பிரதிபலிப்பு பெரிதாக தோன்றவில்லை. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே நீங்கள் சொல்லும் போல் ஓரளவு கொஞ்சம் கோவம் இருக்குது தான் மக்கள் மேலே. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மலையகத்தை பொறுத்தளவில் மலைய மக்களுடைய அபிவிருத்தி நல்லாட்சி அரசாங்கத்தில் ஓரளவு நாங்கள் முன்னுக்கு எடுத்தோம். நம்ம அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், அந்த மக்களுக்கான காணி உரிமை இல்லாமல் இருந்துச்சு, காணி இல்லாமல் இருந்துச்சு, அபிவிருத்தி சபை இல்லாமல் இருந்துச்சு, பிரதேச சபைகள் அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்தோம் நம்ம. ஆனால் இதெல்லாம் மக்கள் மறந்து ஒரு அலையில் மறந்துட்டாங்க. இப்போ என்னென்னு கேட்டால், நீங்கள் பாருங்கள், இந்த அரசாங்கம் ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் இருக்கல பொய்யை சொல்லி தான் வந்தார். அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் பெட்ரோல் சொன்னார் 100 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்னு சொல்லி இவர் வந்தால் ஒரே நாளில் அரிசி மாப்பியாவை நிப்பாட்டேன்னு சொன்னார். இப்போ அவரோட கூட்டாளியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி சாமாவிலே குறைப்பேன்னு சொன்னார். இப்போ எங்களுக்கு தெரியும், யதார்த்தமாக ஒரு அரசாங்கத்துக்கு அப்படி செய்ய முடியாது. எதிர்க்கட்சியிலேருந்து வேணியவனு சொல்லலாம், வேணியவனு பேசலாம். ஆனால் ஆளுங்கட்சி எடுத்தோடனே பிரச்சனையாகும். இதான் நடந்திருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரிசி வேறு இன்றைக்கி எவ்வளோ அரிசி டிமாண்ட் இருக்கு. அரிசி இம்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அரிசி இம்போர்ட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் தேவைன்னு கேட்டாங்க. ஆனால் அவங்க வந்தோடனே இம்போர்ட் பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி நிலைமை தான் இன்றைக்கி இந்த அரசாங்கத்தில் இருக்குது. இன்றைக்கி மக்கள் பார்ப்போம். இப்போ மக்கள் சொல்கிறது தானே, இப்போ மக்கள் இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் போல தான் இந்த நிலைமை தெரியும். ஒரு தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒரு அலையில் போட்டாங்க. உண்மையிலே தமிழ் முஸ்லீம் கட்சிகளை பலவீனமாக்குறனால இந்த தமிழ் முஸ்லீம்களுக்கு தான் பிரச்சனை. இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் காட்டி கொடுத்துட்டோம், நாங்கள் ஒன்று செய்யலைன்னு சொல்லி. நாங்கள் செய்யாமையாக இந்த அளவு அபிவிருத்தி வேலை வந்திருக்கு. இன்றைக்கி நாங்கள் போட்ட ரோட்டில் தான் அவங்க இப்போ ஜேபிக்காரங்க பிரச்சாரம் செய்ய போகிறாங்க. இல்லைங்களா? இப்போ இந்த மலைய மக்களை பற்றி, மலை இளைஞர்களை பற்றி, யுவதியை பற்றி ஜனாதிபதி அவர்கள் ரொம்ப இதாக காய்ச்சார், ரொம்ப கரிசனையாக காய்ச்சார். பாராளுமன்றத்தில் மலையகத்தில் கொழும்புல ஒரு வேலைக்கு ஒரு புள்ள தேர்றாக இருந்தால் அது அட்டன்ல ஒரு தோட்டத்தில் தான் எடுக்கணும். இங்கே டீ அடிக்கிறாருந்தால் மலை கலைஞர் தான் டீ அடிக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, அது நடக்குது. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன அதுக்கான வேலை திட்டம் வச்சாங்க? அவங்க ஒன்றும் வைக்கலை. அப்போ மக்களை ஒரு பொய்ய ஆசை வார்த்தையில் காட்டி வாக்கையில் எடுத்து போட்டு அவங்களால செய்ய முடியாது. இப்போ எங்களுக்கும் ஆசை தானே, எங்கள் மக்களுக்கு ஒரே நாளில் வீடு கட்டி கொடுக்கணும், ஒரே நாளில் காணி வாங்கி கொடுக்கணும், அந்த மக்களுக்கு ஒரே நாளில் 5000 சம்பளம் கொடுக்கணும் ஆசை. ஆனால் இந்த அரசாங்கம் கொடுக்கணுமே, எந்த ஒரு ஜனாதிபதியும் செய்ய மாட்டாங்க நம்ம மக்களுக்கு. ஆனால் நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தை வச்சு பெரிய போராட்டத்தில் தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆகவே மக்கள் சிந்திக்கிறோம். இப்போ எதிர்காலத்தில் இந்த லோக்கல் எலெக்ஷன் வருது, அவங்க வாக்களித்தா சரி, இல்லை வாக்களிக்காமல் நாங்களாம் படிச்சிருக்கோம், நாங்களாம் மாட்டத்தேன்னு சொன்னால் அப்போ செய்யட்டும், அவங்க செஞ்சு பார்க்கட்டும். நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம். அதே நேரம் அந்த அண்மையிலே பாராளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அம்பிகா ஒரு விடயத்தை
சொல்லியிருந்தார். இத்தனை வருட காலமாக மலையகத்துக்கு எவருமே ஒன்றுமே செய்யவில்லை என்கின்ற ஒரு விடயம். அதிலே மிக குறிப்பாக சொல்லியிருந்த 200 வருடங்களாக ஒன்றுமே செய்யவில்லை என்று. அதிலே மிக முக்கியமாக நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். அதாவது முற்றுமுழுதாக 2003ஆம் ஆண்டு தான் மலையக மக்களுக்கு பூரணமான வாக்குரிமை கிடைக்கின்றது. 2003ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா மலையக பிரதேசங்களிலும் இருக்கிறார். அதுபோக பல இடங்களில் பல வேலை திட்டங்கள் இந்த 75 வருட கால இந்த அரசியல் மலையகத்தை பொறுத்தவரையில் இந்த அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படாவிட்டாலும் கூட பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு உங்களை போன்றவர்கள் தான் காரணம். அவருடைய கருத்தை எப்படி பார்க்குது? இல்லை, உண்மையிலே இந்த அம்பிகா போன்ற சகோதரிகள் வந்து எப்படி எதில் பேசுகிறாங்கன்னு தெரியலை. வந்து அப்புறம் பார்லமெண்ட்டில் பேசுகிறாங்க, தேசிய நீரோட்டத்தில் மலைய மக்களை கொண்டு போகணும்னு சொல்லி கொண்டு போங்க. அதுக்கு முழுவதும் ஆதரவு தாரோம். முதலாவது கூட தேவையில்லை, 10 பேச்சு நிலத்தை கொடுக்க சொல்லுங்க ஜனாதிபதியை. அதை கொடுக்குறாரா? இப்போ என்ன கேட்டால் மாடி வீடை பற்றி காய்க்கிறாங்க. அது ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்களுடைய கனவு வந்து இந்த மக்களுக்கான நில உரிமை அதை பெற்று கொடுக்கணும். இதை விட்டு போட்டு எங்களுக்கு மாடி வீடத்தை கட்ட இருக்குது. ஒரு எம்பி சொல்கிறாரு, பதிலில் ஒரு தமிழ் பிரதிநிதி எம்பி சொல்கிறாரு, எம்பிமார் கோட்டஸ் இருக்குது தானே வந்து அந்த மாதிவேலை கோட்டஸ், அது நல்லாயிருக்கு, அது மாதிரி கட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒன்று. இப்போ மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் மக்கள் ஒரு ஆசை வார்த்தையில் வாக்களிச்சிட்டாங்க. எதிர்காலத்தில் தெரியும். இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு சூறாவளி மாதிரி ஒரு சுனாமியில் வந்தவங்க. இவங்க டக்குன்னு போயிடுவாங்க. அடுத்த 5 வருஷத்தில் வெற்றுவாங்கலாம் சொல்ல முடியாது. இப்போ நாங்களாம் அப்படி அல்ல. நாங்கள் எங்களோட இருப்பு இருக்குது. இந்த சுத்திலே நாங்கள் வெற்றிருக்கோம். நாங்கள் மக்கள் ஓரளவு சிந்திக்க தவறி விட்டாங்க. ஒழுங்காக எங்களுக்கு பவர் கொடுத்துருந்தா நாங்கள் இன்னும் பரவத்தை இன்னும் பலமாக நான் இருந்திருப்போம். நம்ம பலமாக நாங்கள் காணிகளை பற்றி பேசியிருப்போம். நம்ம வந்து இதில் செய்ய விட்டுருக்காங்க. பார்ப்போம். இப்போ இவங்க வாய் வீச்சு அரசியலில் பேசுகிறாங்க, வாயில் வடை சுடுறாங்க. அந்த வாயில் என்ன தாஜியில் போட்டு வடை சுடுங்க, அப்போ தான் வடையை வரும். வாயில் வடை சுட்டு சரி வராது. அதனால் இவங்க எல்லாமே வாய் அரசியல் செய்கிறாங்க. பார்ப்போம் எதிர்காலத்தில் வந்து. அதே நேரம் இந்த விடயத்தை தாண்டி நாங்கள் பேசலாம். இந்த இன்னமொரு விடயம் அதிகளவாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வரவு செலவு திட்டத்தில் வடக்குக்கு அதிகளவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது முணுமுணுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரம் வடக்குக்கு 2 விஜயத்தை மேற்கொண்டு விட்டார் ஜனாதிபதி. பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் அதுக்கு பின்னரும் ஒரு விஜயம் என்று சொல்லி 2 விஜயம். ஆனால் மலையகம் சார்ந்து எந்த ஒரு விடயங்களிலும் அவர் முன்னிலைப்படுத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை எப்படி? உண்மையிலே வடகிழக்கு ஒரு பிரச்சனை, தேசிய பிரச்சனை. மலையக பிரச்சனை தேசிய பிரச்சனை இல்லை. அவரும் வெளிநாடுகளுக்கு காமிக்க பார்க்குறேன், நான் மக்களுக்கு இதை அதை செய்ய போகிறேன்னு சொல்லி வந்து இந்த 5-7 மாதத்தில் செய்ய முடியாது. 5 பில்லியன் ஒதுக்கியிருக்காரு, உடனே செய்ய முடியாது. அது ஒரு சின்ன கணக்கு ஒதுக்கி அது வேலை திட்டம் ஆரம்பித்த பிறகு திரும்ப ரிட்டர்ன் போயிடும் திருசரிக்கு. மலையகத்தை பொறுத்தளவில் வந்து அவர் வந்து கட்டாயமாக மலையக மக்களுக்கான காணி உறுதியை வழங்கணும் ஜனாதிபதி. இப்போ அவர் சொல்கிறாரு காணி இல்லை, அதனால் மாடி வீடு திட்டத்துக்கு போக சொல்லி வந்து மாடி வீடு திட்டம் மலையத்துக்கு சரி வராது. உண்மையிலே நான் வந்து அமைச்சராக இருக்கும் பொழுது எத்தனையோ மண் சரிவில் அபாய வீடுகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். பதுல்ல அம்பிகாந்த், அதாவது இந்த அம்பிகாவும் கிட்னா அவர்கள் இருக்க ஒரு பக்கத்திலே வந்து நான் அமைச்சர்கள் வந்தாங்க, வந்து கேட்டு மண் சரிவில் அபாயம் எங்களுக்கு வீடு வேணுங்கிறேன். நான் ஒரு கட்சி ஏதோ பார்க்கல, உடனடியாக அந்த மக்களுக்கு 154 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் வீடு ஒரு வீட்டுக்கு. 10 லட்சம் மாளிகை கட்ட முடியாது, அதையும் குறை சொல்லுவாங்க வந்து மாளிகை கட்ட முடியும். ஆனால் 10 லட்சத்துக்கு வீடுகள் தனி வீடு திட்டம் தான் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பசற அப்புத்தல் அந்த மாதிரி வீடு எல்லாத்துக்கும் இதில் கட்டி கொடுத்து இந்தியா வீடு மட்டும் இல்லை அமைச்சு மூலமாக கட்டி கொடுத்துருக்கேன் நான். அதுகளை அவங்க செய்யணும். அதான் அதுகளை நோக்கி தான் நானும் உண்மையிலே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேர்காணலுக்கு பிறகு சில பேர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க 100 பேர் 50 பேர் தான் இல்லை மோசமாக கொம்பன் அடிப்பானுங்க மோசமாக. ஆனால் அவனுங்களாம் யாருக்கு பிறந்தாங்கன்னு தெரியல. வந்து நாங்களும் சரி சிடபிள்யூயும் சரி ஏதோ ஒரு அளவு செஞ்சுருக்கோம். நம்ம சிடபிள்யூசி நம்ம அரசியல் ரீதியாக முரண்பாடு இருக்குது. ஆனால் அவங்க தான் ஆசிரியர் நியமனத்தை பெற்றுக் கொடுத்தாங்க, கிராம சேவகர் அந்த மாதிரி நல்லா செஞ்சுருக்கோம். அதே மாதிரி நாங்களும் காணி உரிமை பிரதேச சபை அதிகரித்தது, பிரதேச சட்டத்தை மாற்றினது, பிரதேச சபை இதுகளை செஞ்சு அந்த மாதிரி நல்ல வேலை செஞ்சுருக்கோம் நம்ம. ஆனால் இதுக்கெல்லாம் மக்கள் உடனே மறந்துடுறாங்க. அதான் உள்ள பிரச்சனை. நாங்கள் மக்களுக்கு ஒரு நாளும் அநியாயம் செய்யணும். நான் சாதாரண தோட்ட தொழிலாளி பிள்ளை, உங்களுக்கு தெரியும். வந்து அந்த தோட்ட தொழிலாளி பிள்ளை முதலாவது கேபினெட் மினிஸ்டர் நான் ஆகணும், வேறு ஆகலை. வந்து உரிய காலத்தில் கேபினெட் மினிஸ்டர் ஆகி இந்த மக்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த அரசாங்கம் நான் நினைக்கல வந்து இப்போ புதுசாக வந்து அரசாங்கம் இப்போ உடனடியாக பாராளுமன்றத்தில் விவாதம் வேகமாக போயிட்டு பிரச்சனை வரைக்கல டக்குன்னு இவங்க ஒரு யாராவது லிஸ்ட்டை போடுவாங்க. அவங்க இங்கே காசு எடுத்துருக்காங்க, வீடு எடுத்துருக்காங்க. அது பாருங்கள், இந்த லிஸ்ட்டில் எங்கள் பேர் இருக்கா? என் பேரும் மனோகணேசன் பேர் இருக்கா, ராதாகிருஷ்ணன் பேர் இருக்கா? நாங்கள் எந்த ஊழலும் செய்யலை. மார்பை தட்டி பேசுவோம். வந்து எங்கள் காட்டுக்கலைன்னு சொல்லி வந்து எங்கள் அமைச்சு மூலமாக ஒரு ஊழல் நடக்கலை, விளங்குதா? அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறதோ, நாங்கள் அரசாங்கம் நல்லது செஞ்சால் நல்லது பேசுவோம், கெட்ட செஞ்சால் எதிர்ப்போம். அதில் எந்த பண்ண மற்றவங்க மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எங்களுக்கு. இல்லை ஒவ்வொரு பயணமும் ஒரு லிஸ்ட் போகிறாங்க பாராளுமன்றத்தில், ஒரு லிஸ்ட்டாக எங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள் நீங்கள்.
இல்லை அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். கிட்டத்தட்ட இத்தனை வருட மலையக அரசியல் வரலாற்றை பொறுத்தவரையிலே எதுவுமே செய்யவில்லை என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். என்று சொன்னால் இன்றைக்கு மலையகம் எவ்வளவோ வளர்ந்திருக்கிறது. கல்வி விஷயத்திலாக இருக்கலாம், சுகாதார ரீதியாக சரி, பல மாணவர்கள் இன்றைக்கு மலையகத்திலிருந்து பல்கலைக்கழகங்கள் செல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர்களாக மாறியிருக்கிறார்கள், வைத்தியர்கள் உருவாகி இருக்கிறார்கள். எனவே இது எதுவுமே அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே நேரம் இன்னொரு விடயத்தை பார்க்கலாம். இந்த மலையகம் சார்ந்து கிட்டத்தட்ட 1700 ரூபாய் சம்பளத்திற்கு இந்த வரவு செலவு திட்டத்திலும் சொல்லப்பட்டிருந்தது. அது சாத்தியப்படுமா பாடுமென்று நினைக்கின்றீங்களா? இல்லை, இந்த வரவு செலவு திட்டத்தில் 1700 ரூபா கம்பெனியோட பேச்சுவார்த்தை எடுத்துக்கிறதுன்னு சொன்னார். இது சாத்தியப்படாத விஷயம் வந்து. இதே தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் கொட்டக்கல்ல வச்சு சொன்னார். அது 3-5 நாளைக்குள்ள அது இல்லாமல் போயிடுச்சு வந்து. அதே மாதிரி தான் இதுவும் அப்படி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதி அமைச்சர் சொல்கிறார், நாங்கள் இதை செஞ்சு காட்டணும்னு சொன்னார். செஞ்சு காட்டுங்கப்போ வாழ்த்து தெரிவிக்கிறோம். இல்லை எந்த வித பிரச்சனையும் இல்லை. நாங்கள் மற்றவங்க மாதிரி பொறாமப்பட்டுலாம் இருக்க மாட்டோம். ஆனால் இது சாத்தியப்படாது. ஏன்னா அவங்க ஒரேடிக்கு வந்து அரசாங்கமே அதை செய்ய மெனக்கிட்டால் கூட உடனடியாக அடுத்த நாள் வழக்கு போயிடுவாங்க. வழக்கு போய் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வராந்தா இந்த தோட்டங்களை பிரித்து கொடுக்கணும். எப்படி சொந்தமாக கொடுக்க தேவையில்லை. எனக்கு தெரியும் ஒரு அங்கலம் கொடுக்காதவங்க வந்து சொந்தமாக கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் இவங்க லீஸுக்கு கொடுக்கலாம். 30 வருஷம் 20 வருஷம் லீஸு கொடுத்து தேயிலை கொழுந்து கூட விலைக்கு எடுக்கணும் வந்து. அப்போ இந்த ஆட்கள் வந்து இவங்களே நம்ம தோட்டம்னு சொல்லி தேயிலை தோட்டத்தை துப்புராக்கி எல்லாம் செஞ்சு இவங்க தேயிலை கொழுந்தை கூட கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000, 2000, 3000 வருமானம் கிடைக்கும் வந்து. அப்போ இதை நோக்கி தான் போகணும். இதைத்தான் நோக்கி தான் சிரம் முன்னுக்கு போக வேண்டிய வரும். ஆனால் இவங்க ஒரு நாள் அதை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. இந்த மக்களுக்கு போய் நினச்சிக்கா 1700 1700 சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது சாத்தியப்படாது. ஜனாதிபதி பாராளுமன்றத்தை அறிவித்து அடுத்த நாளே கம்பெனி சொல்லிட்டா இது வந்து ஊக்குவிப்பு தொகையாக நாங்கள் இந்த அவுட்க்ரோ மாடல்னால் நாங்கள் கொடுப்போம். இப்படி இதுக்கு சாதாரண இப்போ சிஸ்டம் கொடுக்கலான்ட்டாங்க. இது ஒரு ஏமாற்றம். அதே நேரம் அந்த தொழிற்படாமல் இருக்கின்ற பல தொழிற்சாலைகள் மலையகத்தில் இந்த டீ ஃபேக்ட்ரிஸ் நிறைய இடங்களில் தொழிற்படாமலே இருக்கிறது. இதற்காக எதுவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? இல்லை, உண்மையில் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் பாருங்கள், காணி இந்த தரிசு நிலங்கள் இதை நாங்கள் பற்றி பேசிக்கல. உடனடியாக கம்பெனிக்கு அப்படியே மரத்தை போடுறோம், தேயிலையை போடுறோம். அவங்க கொடுக்க மாட்டாங்க லேசுக்கில்லை. இப்போ நாங்கள் அதாவது தனித்துவமான கட்சியாக இருந்து கூட எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ தேசிய கட்சியில் உள்ளவங்களுக்கு அது செய்ய முடியாது. ஏன்னா தேசிய கட்சிகள் ஒரு கொள்கை இருக்கும். இது மலையக மக்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நான் இன்றைக்கி இருக்கிறேன், நாளைக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் மலைய மக்கள் தன்னுடைய சொந்த கட்சிகளை மறந்துடாதீங்க. நீங்கள் இளைஞர் துலகாசர் இருக்கலாம், நம்மளாக இருக்கலாம், மற்றவங்களாக இருக்கலாம், தனித்துவமான கட்சிகளை மறந்துடக்கூடிய. இப்போ இதுக்கு கூட பல விதமான கருத்துக்கள் வரும். கீழே அடிப்பானுங்க, 50 பேர் தான் அடிப்பானுங்க, வந்து மோசமாக அடிப்பானுங்க வந்து. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன்னு கேட்டால், இந்த மலையக கட்சிகளை பலவீனப்படுத்துறதுனால, முஸ்லீம் கட்சிகளை பலவீனப்படுத்துறதுனால இந்த சமூகத்துக்கு தான் பிரச்சனை வழியே எங்களுக்கு கிடையாது வந்து. அதனால சொல்கிறேன், எதிர்காலத்தில் மக்கள் சிந்திங்க நீங்கள். அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக வடக்கு கிழக்கிலும் இப்பொழுது மக்கள் மத்தியிலே அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக பல இடங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. அவசரப்பட்டு வாக்களித்து விட்டோமோ என்பதான நிலையும் சிலர் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இதை தாண்டி இத்தனை நாட்கள் ஆகிறது, கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேல் ஜனாதிபதியாக பதவியேற்றும் சரி, அதே நேரம் புதிய பாராளுமன்றம் வந்தும் சரி, இத்தனை நாட்கள் ஆகிறது. அவர்களுடைய செயற்பாடு இதுவரையில் எப்படி இருக்கிறது அரசாங்கத்திலையா? இல்லை, அரசாங்கம் வந்து என்னன்னா, அரசாங்கம் நினைச்சளவு அவங்களுடைய வெற்றி பெறலை. ஆனால் இவங்க அந்த மக்கள் மத்தியில் ஒரு இதாக கொண்டு போகிறாங்க. நாங்கள் வந்து கல்லர்களை பிடிக்கிறோம், நேர்மையாக செய்கிறோம் அப்படிலாம் கொண்டு போகிறாங்க வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த அரசாங்கம் வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதானி இங்கேருந்து போயிட்டார். $1 பில்லியன் கொண்டாந்து இன்வெஸ்ட் பண்ணது அது போயிட்டார். அப்போ இன்வெஸ்ட்லாம் உடனே வரமாட்டாங்க. இப்போ இந்த ஒரு ரணில் விக்ரமசிங்கே போன பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு மெஜிக் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உடனடியாக பெரிய ஒரு இது ரிட்டர்ன் வராது வந்து. அதனால் பார்ப்போம், எதிர்காலத்தில் பார்ப்போம். இன்னும் இது சொல்கிறதுக்கு இன்னொரு ஒரு வருஷம் போகணும் வந்து. இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய நிதி ஒதுக்கீடை பார்க்கின்ற வேளையிலே கடந்த கால வரவு செலவு திட்டங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்ட நிதி குறைவான நிதியாக இருக்கிறது. ஏனைய நிதிகள் இந்தியாவில் அங்கே இருந்து வந்ததாக தெரிகிறது. என்ன நடந்திருக்கு? மலையகத்துக்கு வந்து 7500 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் வந்து 3500 வீடுகளுக்கு இந்தியா நிதி கொடுத்துருக்கு. அது இல்லாமல் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு 500 மில்லியன் கொடுத்துருக்காங்க. இளைஞர் ஊக்குவிப்பு இந்த வேலை திட்டத்துக்கு 800 மில்லியன். அப்போ கிட்டத்தட்ட 5000 மில்லியன் 4700 மில்லியன் இந்தியா காசு கொடுத்துருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் மலைய மக்கள் இந்தியாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இலங்கை அரசாங்கம் 2800 மில்லியனோ எவ்வளோ தான் ஒதுக்கியிருக்காங்க, சரியாக தெரியல, அதில் தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இந்த முறை தான் வந்து
மலையகத்துக்கு இலங்கை அரசாங்கம் ஒதுக்குன்னா ரொம்ப குறைவான காசு வந்து இப்போ அன்னைக்கு நாங்கள் இருக்க காலத்தில் 3000 மில்லியன் ஒதுக்குனா அன்றைக்கு சிமிந்தி ஒரு மூட்டை வந்து 500 600 இன்றைக்கி டபுள் டிபலாக இருக்குது வந்து. அப்போ இது போதாது வந்து. அப்போ கூடுதலாக நிதி ஒதுக்கி இருக்கணும். ஆனால் இதுக்கெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் வந்து. மக்கள் தெரியாமல் 7000 மில்லியன் ஒதுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு போனால் அது கிடச்சிருக்காது. அது இந்தியா 3000 வீடு உடனே கட்ட முடியாது. இப்போ வீடெல்லாம் அவங்க நினைக்கிற மாதிரி 4000 வீடு ஒரு வருஷத்தில் கட்ட முடியாது. அது 3-4 வருஷம் போகும். ஏன்னா லேண்டுகள் எடுக்கல வந்து நாங்கள் ஒரு இடத்த தெரிவு செஞ்சால் அந்த இடம் வந்து சில இடத்துக்கு வந்து எம்பிஆர் ரிப்போர்ட் கேட்பாங்க. அந்த எம்பிஆர் ரிப்போர்ட் சரியில்லைன்னு சொன்னால் வேறு இடங்கள் போக வேண்டி வரும். அப்போ கஷ்டமான வேலைகள் வந்து. அப்போ மக்கள் மத்தியில் நாங்கள் 4000 வீடு இந்த ஒரு வருஷத்தில் கட்டுவோம், மண் சரிவில் அபாயம் உள்ளவங்களை கட்டுக்கிறது, இதெல்லாம் சாத்தியப்படாத விஷயம். நாங்கள் செஞ்சு பார்த்துருக்கோம் நாங்கள். ஆனால் இது முறையாக செய்யணும் வந்து. அதே நேரம் நல்லாட்சி காலத்திலே உங்களால் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மலையக பகுதியில். அதில் பல திட்டங்கள் முழுதாக நிறைவு பெற்றிருக்கிறது. சில பாதியிலே நின்ற விடயங்களையும் பார்த்துருக்கிறோம். அதற்கு இனிமேலும் எதுவும் வாய்ப்புகள் இருக்கிறதா அதை தொடர்ந்து செல்வது? இல்லை, இப்படி தான். இப்போ ஒரு அமைச்சு இருக்கல, அந்த அமைச்சு மூலமாக எடுக்கிற திட்டங்கள் வந்து ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் இருக்க மட்டும் தான் அமைச்சருக்கு பொறுப்பு. அமைச்சர் அதை விட்டு வந்துட்டால் வர்ற அமைச்சருக்கு தான் பொறுப்பு. வர சாரம் இப்போ இதை தான் செஞ்சுருப்பேன். நான் சில வீடுகளை நான் போன கிழமை சோசியல் மீடியாவில் பார்த்தேன். பொகவந்தலாவில் ஒரு ஏரியாவில் நான் அடிக்கல் நாட்டின வீடு ஒன்று அரைவாசியில் கட்டியிருக்கேன். ஆனால் அங்கே ஒரு இளைஞர் அங்கே எங்களை குத்தம் சொல்கிறாரு. அன்றைக்கு 2019 எங்களோட அரசாங்கம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு வந்து அரசாங்கம் அமைச்சர் தான் பொறுப்பு. அவங்களுக்கு பேசலை, அவர் எங்களை பேசுகிறாரு வந்து. இதான் இல்லை பிரச்சனை. இந்த இளைஞர்களுக்கு பெரிய அறிவு இருக்கான்னு தெரியல வந்து. இல்லைங்க, இப்போ நான் இருக்க காலத்தில் வந்து நான் ஆரம்பித்த வீடுகள் 4000 வீடுகள். அதில் நான் இந்தியா வீடு வந்து 3900 வீடு கட்டி முழுமையாக பெட்டுச்சு. 100 வீடு வந்து இலங்கை தொழிலாளர்கள் வந்து அடிக்கல் நாட்டி கட்டினாங்க. அதுக்கு பிறகு அதில் நாங்கள் 1250 வீடு கையளித்தோம். மிச்ச வீடுகள் வந்து என்ன நினச்சிங்கன்னா அதுக்கு ரோட்டுக்கும் தண்ணிக்கும் இலங்கை அரசாங்கம் ஒதுக்கணும். நாங்கள் ஒதுக்கி ஓரளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் அரசாங்கம் போச்சு. அப்போ வந்த பிறகு அடுத்த அமைச்சர் தான் ஒடுக்கணும். இது சில இதுக்கு புரிய மாட்டேது. திகாமரம் கட்டின வீடு இந்த அரைவாசியில் இருக்குன்னா நம்ம என்ன செய்யறது வந்து? நான் அமைச்சர்லேயே வந்து அதுதான் அடிக்கடி அதிகளவாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளாக இருந்தது. கடந்த அரசாங்கத்திலும் கூட இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. வீடுகளுக்கு கூரை போடவில்லை, தண்ணீர் வசதி இல்லாத வீடுகள் எல்லாம் கட்டி கொடுக்கப்பட்டது, இது முற்றுமுழுதான வீடுகளே இல்லை என்பதான குற்றச்சாட்டாக தான். இப்படி தான் இவங்க வந்து 10 லட்சம் ரூபாவில் வந்து பெரிய மாளிகை கட்ட முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட்டலாம் வந்து. இல்லைங்க அவங்களுக்கு. அப்போ ஒரு அமைச்சர் இருந்தால் அது முழுக்க அந்த அமைச்சர் குறை சொல்லலாம். அந்த அமைச்சர் இல்லாடி போனால் வர்ற அமைச்சர் தான் குறை சொல்லணும். ஆனால் இங்கே அப்படியே இல்லை. இங்கே எவனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பேசுவாங்க. வாய் இருக்குது தானே, எதாக இருந்தாலும் பேசுவாங்க, எதாவது எழுதுவாங்க. அது மற்றவங்களை பற்றி யோசிக்க தேவையில்லை. நம்ம வேலை செஞ்சு போக தானே வந்து. சரி, அதே நேரம் இந்த உள்ளூராட்சி சபைகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே உள்ளூராட்சியிலே பிரதேச சபைகளுக்குள்ளே புதிய பிரதேச செயலகங்களை உருவாக்கியிருந்தீர்கள் மலையகத்தை பொறுத்தவரையில். அது மாத்திரமல்லாமல் நிறைய விடயங்களை இந்த பிரதேச சபை சார்ந்து செய்திருந்தீர்கள். இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கிறது? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கேள்வி வைக்கிறேன். நூர்லியா மாவட்டத்தில் 5 லட்சம் பேருக்கு மேலே மக்கள் இருக்காங்க. அது 2 பிரதேச சபை தான் தமிழ் பிரதேச சபை. தமிழ் மக்கள் வாழக்கூடியதில் இருந்துச்சு. ஒன்று கினிகத்தனை, ஒன்று வந்து கொட்டக்கல்லை. அப்போ சாதாரணமாக கந்தப்பள்ளையில் அந்த ராகல தொங்கலேருந்து கொட்டக்கலைக்கு வரணும் ஒரு பிரதேச சபைக்கு. இங்கே பொகவந்தல தொங்கலேருந்து மஸ்கா தொங்கலேருந்து கினிகத்தனைக்கு போகணும். ஆனால் இதையெல்லாம் வாய் பேசுகிறது தான் எல்லா அரசியலும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்த பிறகு தான் அதை பேசி முடிவெடுத்து செஞ்சு கொடுத்தோம். ஆனால் அதை நாங்கள் செஞ்சு கொடுத்த பிறகு பிரதேச அமைச்ச பிறகு அந்த 2018 எப்போ அந்த தேர்தல் வந்துச்சு. அந்த பிரச்சனை எங்களுக்கு கொடுக்கல. அது இலங்கை தொழிலாளர் போயிடுச்சா பாருங்கள். நாங்கள் செஞ்சு கொடுத்தது மக்கள் எங்களுக்கு கொடுக்கல. இதான் மக்களோட இது வந்து. அப்போ நம்ம என்ன செய்கிறது வந்து? அப்போ அதனால் இந்த பையனை கூட பார்ப்போம் யார் கொடுக்குறான்னு சொல்லி. இப்போ இந்த பிரதேச சபைகள் வந்து நாங்கள் நூலியா மாவட்டத்தில் வந்து ஐக்கிய மக்கள் சக்தியோட போகிறோம். சில மாவட்டங்களில் தனியாக போகிறோம். சில மாவட்டம் எல்லா மாவட்டத்துலேயும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போகிறோம் வந்து. எங்களுக்கு எப்படியோ இந்த வாசியாக போகிறோம் வந்து. அதனால் வந்து பார்ப்போம் அடுத்த பிரதேச சபை யார் எங்களுக்கு கொடுக்குறாங்களா, இல்லாட்டி இலங்கை தொழிலாளர்களா, இல்லாட்டி மாலிமாவை கொடுக்குறான்னு பார்ப்போம் வந்து. இவங்க அதே நேரம் அந்த அலை, அந்த மாலிமாவை என்று சொல்லுகின்ற இந்த அலை உண்மையிலேயே பல இடங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. வீடுகளுக்கு அனுப்ப வேண்டிய அரசியல்வாதிகளும் இருந்திருக்கிறார்கள், அவர்களையும் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே செய்தவர்களுக்கும் மக்கள் அந்த அலையோடு சேர்த்து புறக்கணித்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. உள்ளூராட்சி சபை சார்ந்து இந்த விடயங்களை கொண்டு சேர்ப்பதில் என்னென்று சொன்னால் நான் பார்க்கின்ற விடயம், பல விடயங்களை நீங்கள் உங்களுடைய
அமைச்சராக இருந்த காலத்திலும் செய்திருக்கிறீர்கள், அதுக்கு முன்னரான காலப்பகுதிகளிலும் நல்லாட்சி அரசாங்கத்திலே பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இவர்கள் இதையெல்லாம் மக்களுக்கு போய் சேரவில்லையோ சரியான முறையில்? இப்பொழுதுதான் பார்க்கின்றோம், சமூக ஊடகங்களில் தான் அத்தனை விடயங்களும் அமைச்சர்கள் உட்பட எல்லோருமே போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது சரியாக மக்கள் மத்தியில் போய் சேரவில்லையோ என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதை கொண்டு சேர்ப்பதற்கு எதுவும் நடவடிக்கைகள் எடுக்க போகிறீர்களா? இல்லை, எங்களோட வேலை திட்டங்கள் மக்கள் மட்டத்தில் இப்போ சோசியல் மீடியா இல்லாட்டி பெரிய டிவி சேனல் ஊடகம் மூலமாக நாங்கள் தெளிவு காட்டியிருக்கோம், மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தேர்தல் வந்து ஒரு சுனாமி மாய தேர்தல் தானே. எல்லா மக்களுமே இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், மாலிமாவை அந்த ஒரு சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு ஒரு போஸ்ட்டை போட்டு 2000-3000 பேர் அவங்க இருப்பாங்க. அந்த 2000-3000 பேரும் அவங்க கோமன் அடிப்பாங்க, அவங்கள பற்றி தான். இதை பார்த்தோன்னா எல்லா இளைஞர்களும் ஏமாந்துட்டாங்க. இது ஒரு செட்டப் கேம் வந்து. அதனால வந்து இந்த ஒரு அலை வந்து எல்லா போட்டு போய் தானே. இப்போ பெட்டிக்கெல்லாம் மட்டும்தான் தமிழரசு கட்சிக்கு வெத்த கிடைச்சி, மற்ற எல்லாம் போய் தானே. முஸ்லீம் கட்சிகளும் அப்படி தானே. அதனால் ஒரு அலையில் போயிடுச்சு. பாப்பா இந்த அலையை எப்படி தொடர்ந்து வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். வந்து நான் நினைக்கல அலையை தொடர்ந்து வச்சுருப்பான்னு சொல்லி வந்து பாப்பா எதிர்காலத்தில் வந்து. நான் இந்த உள்ளூராட்சி சபை என்று ஏன் கேட்கிறேன் என்று சொன்னால், ஒரு சாதாரணமாக மக்கள் மத்தியில் அதிகளவாக போய் சேரக்கூடியது இந்த பிரதேச சபை உறுப்பினர்களும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களும் தான் என்பதால் அவர்கள்தான் மக்களோடு அதிகமாக பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் நாடாளுமன்றத்திலிருந்து மக்களுக்காக குரல் கொடுத்தாலும், ஆனால் அடிமட்டத்தில் தான் அங்கே வேலைகள் நடைபெற வேண்டும். எனவே உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அதற்காக என்ன வேலை திட்டங்களை முன்னெடுக்க? இல்லை, நாங்கள் செஞ்ச வேலை திட்டங்களை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்போம். ஏன்னா உங்களுக்கு மக்கள் தீர்மானிப்பாங்க. வந்து இப்போ எங்களை பொறுத்தளவில் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் தானே. போன பேர் நம்ம அமைச்சராக இருக்கும் பொழுது செஞ்சு கேட்டே அவங்க கொடுக்கல. அந்த எங்களுக்கும் அவங்களுக்கும் 100 ஓட்டு அப்படி இப்படியே வித்தியாசத்தில் தான் வெண்டாங்க. வந்து இந்த நேரம் பார்ப்போம். இந்த பேரை மக்கள் சிந்திக்க தானே வேணும். இப்போ நாங்கள் ஒன்றும் இப்போ இந்த அரசாங்கம் வந்த கைக்கு கல்லர்களை பிடிப்போம்னு சொல்லி ஒவ்வொரு லிஸ்ட்டையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் மலைய மக்கள்கிட்ட கேட்குறோம், நாங்கள் மலைய மக்களுக்கு அரசு செஞ்சு நாங்கள் எந்த சரி ஊழல் செஞ்சுருக்கோமா, ஒரு லிஸ்ட் இருக்கா? நான் அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கு சவால் விடுற ஒரு லிஸ்ட்டை போடுங்கன்னு சொல்லி, ஒரு லிஸ்ட்டும் இல்லை. நாங்கள் நேர்மையாக செஞ்சுருக்கோம். ஏன்னா அமைச்சு மூலமாக சரி நேர்மையாக செஞ்சுருக்கோம். அதனால் வந்து நாங்கள் நேர்மையாக இருக்கணும், மக்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், மலைய மக்கள். இதை விட்டு போட்டு இல்லை இவர் இப்படி செஞ்சு அப்படி செஞ்சாலும் கொஞ்சம் பேர் 50 பேர் தான் இருப்பாங்க, மோசமாக இருப்பாங்க. வந்து அதனால் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறலாம்னு சொல்லி வந்து. சரி, அதே நேரம் இப்பொழுது இன்னும் ஒரு விடயத்தை பார்க்கலாம். அதிகளவாக நாட்டிலே வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது. குற்றச்செயல்கள், அதாவது எல்லோருமே தெரிந்த விடயம் தான், நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச்சூடு நடக்கிறது. இப்பொழுது அண்மையில் கூட வைத்தியசாலையில் ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருந்தது. எனவே இப்படியான பல்வேறு பட்ட சம்பவங்கள் இந்த அரசாங்க காலத்தில், அதுவும் பதவியேற்ற ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதிகளவான சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இதை பற்றி எப்படி பார்க்குது? இல்லை, இப்போ இந்த அரசாங்கம் ஜனாதிபதியும் எதிர்கட்சியினர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்தால் இதை உடனே நிப்பாட்டுவோம், அண்டவலை நிப்பாட்டுவோம், இந்த மாதிரி கொலைகளை நிப்பாட்டுவோம்னு சொன்னால் தானே. இப்போ செய்ய தானே வேணும். இப்போ அவங்க முழிக்கிறாங்க அந்த அரசாங்கம் வந்து. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பாதாள குழுக்கள் வந்து வெடி வச்சு அதை வச்சு இதை செஞ்சு போகிறாங்க. வந்து அது பெரிய 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 பிரச்சனை. இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும். அப்போ எதிர்கட்சியிலேருந்து பொய்யே பேசலாம். இந்த அரசாங்கம் முழுக்க பொய் தான் பேசுனுச்சு. வந்து இல்லை உங்களுக்கு ஆளுங்கட்சவனை இவங்களால் ஒன்றும் பெரிய சாத்தியப்படலை. வந்து மக்கள் தான் முடிவு எடுக்கணும். அதே நேரம் இந்த விடயம் ஒன்று, அதாவது ஹேட்டன் பிரகடனம் என்று சொல்லி ஒரு விடயத்தை ஹேட்டனில் வைத்து வெளியிட்டிருந்தார்கள். அது சார்ந்து அதில் இருக்கின்ற விடயங்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் செயற்படுத்தும் என்று நினைக்கின்றீர்கள்? இல்லை, உண்மையிலே நாங்கள் இந்த அரசாங்கம் இன்னும் எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷத்துக்கும் நாங்கள் இதை தான் போஸ்ட் பண்ணுவோம், பாராளுமன்றத்தில் கலப்போம், இது செயல்படுத்துங்கன்னு. இல்லைங்க தான் இவங்க சொன்னாங்க தானே, செய்ய தானே வேணும். இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது தானே. வந்து எங்களுடைய இளைஞர்கள் கும்பலாக வேலை செய்கிறாங்க, எங்களுடைய யுவதிகள் பங்களாவில் வேலை செய்யுது. அந்த மாதிரி எங்கள் இளைஞர் வேலை வாய்ப்பு வேணும், காணி வேணும், அபிவிருத்தி வேணும். இதெல்லாம் முதல்ல சொன்னாங்க. நானும் சரி தொண்டமானும் இந்த மக்களுக்கு துரோகம் செஞ்சிட்டோம், அதனால் எங்களுக்கு வாட் பண்ணுங்க, நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி. அப்போ நாங்கள் இதை பாராளுமன்றத்தில் இதுலேயும் எங்களுடைய அழுத்தத்தை கொடுப்போம். இவங்க செய்யணும். வந்து செஞ்சால் வரவேற்போம், வாழ்த்துவோம். பாராளுமன்றத்தில் சற்று அமைதி காப்பது போல் தெரிகிறது நீங்கள்? இல்லை, எனக்கு உண்மையில் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. வந்து ஏன்னா அந்த மக்களுக்காக நாங்கள் நேர்மையாக உழைச்சோம், எந்த ஒரு ஊழலும் நாங்கள் செய்யலை. வந்து மக்களுக்காக நேர்மையாக செஞ்சோம். இந்த ஒரு நாங்கள் யார்கிட்டையும் எதையும் எந்த போமிட்டோ ஏதோ வாங்கலை. அப்போ மக்கள் நம்மளை ஓரளவு கொஞ்சம் பின்னுக்கு தலைக்கல யாருக்கோ போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நான் பேரை சொல்ல விருப்பமில்ல, ஒரு அட்டனில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க. எனக்கே அவங்க யாருன்னு தெரியாது, இப்போ தான் பார்லிமெண்ட் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, மலையகத்தில் 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. பாராளுமன்றத்தில் ஒருத்தர் ஒன்று செய்யலாம்னு சொல்கிறாங்க. அவங்க கண் இங்கே இருக்கா பின்னுக்கு இருக்கான்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கெல்லாம். வந்து ஆனால் அதையும் மக்கள் கேட்டுட்ருக்காங்க, நாங்கள் செய்கிற வேலைகளா? அப்போ இப்படி போய் சொல்கிறாங்க. வந்து அதனால்
மக்கள் தீர்மானிக்கிட்டோம் தான். அதே நேரம் இன்னுமொரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இந்த அரசாங்கத்தில் வருகின்ற பொழுது பல நீங்கள் சொன்னது போல தான் பல விடயங்களை அழித்து விட்டிருந்தார்கள். ஆனால் வந்ததுக்கு பிறகு தான் அவர்களுடைய அந்த ரியாலிட்டி என்பது அவர்களுக்கு அப்பொழுது தான் புரிய ஆரம்பித்திருக்கிறது. அதே நேரம் இந்த இப்பொழுதும் அவர்கள் சொல்லுகின்ற விடயம் அரச உத்தியோகர்களுடைய சம்பளங்களை அதிகரிக்கப் போகிறோம் என்கின்ற ஒரு விடயம். ஆனால் அதே நேரம் தனியார் துறையினருடைய சம்பளமும் அதிகரிக்கப்பட போகிறது என்பதான ஒரு விடயம் சொல்கிறார்கள். அதே நேரம் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை எடுத்து பார்க்கின்ற வழியிலே துண்டு விழும் தொகையாகவே கிட்டத்தட்ட 2000 மில்லியனுக்கு அதிகமான தொகை வந்து துண்டு விழும் தொகையாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் அதிலும் குறிப்பாக நீங்கள் சொன்னது போலதான் ஒரு பிரதேச சபை உறுப்பினராக இல்லாதவர் கூட இன்றைய நாடாளுமன்றத்திலே இருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை இந்த அனுபவம் இல்லாத ஒரு அணியை வைத்துக்கொண்டு இவர்கள் எதை செய்ய போகிறார்? இப்போ இவங்களோட அமைச்சியெல்லாம் வந்து வெற்றிகரமாக செய்யலை. அமைச்சியெல்லாம் பெரிய பாதாள தான் போய்கிட்டு இருக்காங்க. வெற்றிகரமாக ஒன்றும் செய்யலை. 2-3 பேர் இருக்காங்க ஜேபி ஆக்கள். அவங்க மட்டும் தான் அந்த அரசாங்கத்தை நடத்துகிறாங்க வந்து ஜனாதிபதியோட சேர்ந்து. மற்றவங்களாம் யார் இப்போ எங்களுக்கு யாருன்னே தெரியாத அமைச்சர் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கோம். யார் அமைச்சர் யார் பிரதி அமைச்சர் எங்களுக்கு தெரியாது வந்து. அதனால் அனுபவம் வேணும் வந்து. என்ன கேட்டால் இப்போ ஜனாதிபதி சொன்னார் தானே எதிர்கட்சியில் இருக்கல நாங்கள் வந்தால் ஐஎம்எஃப்ட விதிகளை மாற்றுவோம், டெக்ஸில் குறைப்போம். இப்போ அவங்களால ஒன்றும் செய்ய முடியலையே வந்து. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் சம்பளம் எரியஸ் இருக்குது. அந்த சுபோதினிட வந்து அந்த இது சம்மந்தமாக சொன்னாங்க முழு இந்த போராட்டம் செஞ்சாங்க டீச்சர் சம்மந்தமாக. இப்போ அதை பற்றி கேட்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கணக்கு சம்பளம் கூட்டியிருக்காங்க. அவங்களுடைய இந்த அந்த அவங்களோட அந்த என்ன சொல்கிறது வந்து இந்த சம்பளத்தில் ஃபிக்ஸ் சம்பளம் இல்லாமல் அடிப்படை சம்பளம் இல்லாமல் செலவன்ஸாக கொடுத்தது இப்போ அதை ஃபிக்ஸ் ஆகிட்டு 15 ரூபான்னு சொல்கிறாங்க வந்து. இப்போ இந்த மாதிரி போய் தான் சொல்கிறாங்க. ஏப்ரல் பொறுத்து தான் தெரியும், சம்பளம் எடுத்தோன்னு தான் தெரியும் அவங்களுக்கு வந்து. இன்னும் ஒரு விடயம் குறிப்பாக நீங்கள் சொன்னது தான் கிட்டத்தட்ட இந்த ஜேவிபியினர் மாத்திரம்தான் கனகாலமாகவே ஜேவிபியில் இணைந்தவர்கள் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. உண்மையிலே அது பாராளுமன்றத்தில் பிரதிபலிக்கப்படுகிறதா? இல்லை, பாராளுமன்றத்தில் இன்னும் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் வந்து. மக்களுக்கு இன்னும் ஒரு மக்கள் ஒரு பொய்களை கூடுறதுனால ஒரு ஏமாத்தில் தான் வாக்கில் போட்டாங்க. இப்போ இன்னும் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இன்னும் 1 இயர் போகணும். அப்போ தான் மக்களுக்கு தெரியும். இப்போ இவங்க சொன்னாங்க தானே வந்தால் இன்வெஸ்டர் வருவாங்க, வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவோம், சாம வேலை குறையும், மக்களுக்கு வேலை ஏற்படுத்த சம்பளம் கூடும், இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் செஞ்சு காட்டு. இது இப்போ ஒரு நாட்டில் எக்கனாமிக்கை செய்கிறதா இருந்தால் ஒன்று என்ன செய்யணும், மக்கள் கையில் காசு இருக்கணும், மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும், இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் எல்லாம் உங்களுக்கு. அப்போ வந்தால் தான் வரும் வந்து. இப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி 4000 பில்லியன் இந்த பட்ஜெட்னா 2000 பில்லியன் வருமானம், 2000 பில்லியன் துண்டு விழுகுது. அந்த துண்டு விழுகிறது எங்கே வாங்குறது? கடன் தான் வாங்கணும். கடனுக்கு மேலே கடை வாங்கிக்கல வந்து பிரச்சனை. இப்போ இந்த நாட்டில் வந்து 2028ஆம் ஆண்டு தான் கடனை கட்டிருக்காங்க. இப்போ கடனை கட்டாமல் இப்படி பிரச்சனை சொன்னால் கடனை கட்ட ஆரம்பிக்கல எவ்வளோ பிரச்சனை வரும். அப்போ பாரிய சிக்கல் இருக்குது வந்து. இப்போ ரணில் விக்ரமசிங்கவை நம்ம 100க்கு 100 குறை சொல்ல முடியாது. அவருக்கு தெரிஞ்சு அவர் செஞ்சிருப்பார் வந்து, அவர் செஞ்சிருப்பார். ஆனால் அவர் செய்யக்கில்ல வந்து இவங்க ரொம்ப விமர்சனம் தான் பண்ணாங்க வந்து. இன்றைக்கி இவங்க மாட்டிக்கிட்டாங்கப்பா. மக்களுக்கு இப்போ இப்படி தான் எல்லாம் பேசலாம். இன்னும் 1 இயராக கூட மக்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தை பற்றி. அதே நேரம் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். பாராளுமன்றத்திலே அவர்களுடைய ஆதிக்கம் கிட்டத்தட்ட 159 பேர் இருந்தாலும் கூட, ஆனால் பாராளுமன்ற அந்த சம்பிரதாயங்களை மீறுவதாக சில விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த குழுக்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குழுக்களுக்குள்ளேயும் அவர்கள்தான் அதிகமாக அங்கேயும் அவர்கள்தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்பது போன ஒரு சில தோரணைகள் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை இல்லை உண்மையிலே முன்னே வந்து எல்லா கட்சி, அதாவது ஒரு தனிப்பட்ட அந்த கட்சியில் தான் கேட்டு வரணும் இல்லை சஜபையிலையோ இல்லை போனால் எந்த வேறு கட்சியில் கேட்டதாக கூட கட்சி தலைவர்களுக்கு பிஸ்னஸ் கம்பெனிலாம் கொடுப்பாங்க வந்து. இந்த பண்ணி யாரும் கொடுக்கல வந்து. அது அவங்க அந்த கொண்டலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஜனநாயகம் இல்லை. அவங்க ஜனநாயகம் பற்றி கழிச்சாங்க, இது ஜனநாயகம் இல்லை. இப்போ ஜனநாயகம் செயல்படுறதா எல்லா கட்சிகளும் சான்ஸ் கொடுக்கணும் வந்து எல்லாம் உங்களுக்கு. இப்போ இவங்க ஒரு சர்வாதிகாரம் தான் கொண்டு போகிறீங்க. பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் பிமல் ரட்நாயகா வந்து ஸ்பீக்கருக்கு சொல்லுவார், இது செய்யக்கூடாது, இது செய்யாதீங்க, வைக்காதீங்க அப்படின்னு. அவர் சொல்ல முடியாது. ஸ்பீக்கருக்கு தான் பவர் இருக்குது வந்து. இப்போ ஜனநாயகம் தான் போது வந்து. அதை நாங்கள் அதிகமான இடங்களில் பார்த்துருக்கின்றோம். அதாவது எதிர்க்கட்சி சார்ந்தவர்கள் பேசுவதற்கு கூட வாய்ப்பளிக்காமல் சில சந்தர்ப்பங்கள் தவிர்க்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையாகவே எதிர்க்கட்சிகளாக இதற்காக நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்? இல்லை, எதிர்க்கட்சிங்கிறது உண்மையில உங்களுக்கு தெரியும். எதிர்க்கட்சி வேலையை செய்யணும், செய்வாங்க. ஆனால் அவங்க எதிர்கட்சியில் இருக்கல ஆளுங்கட்சி என்ன செஞ்சாலும் கூட தான் சொன்னாங்க. அன்றைக்கி நாளாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆளுங்கட்சியாக போனோன்னே எதிர்கட்சிகள் குறை சொல்லிக்கல அவங்களுக்கு தாங்க முடியலை. அதான் பெரிய பிரச்சனை வந்து இன்றைக்கி. அதான் அவங்கள பெரிய பிரச்சனை வந்து.
இந்த விடயங்களுக்கு அப்பால் தேசிய அரசியல் என்ற இந்த விடயங்களுக்கு அப்பால் நாங்கள் சில விடயங்கள் உங்களுடைய கட்சி சார்ந்து கூட்டணி சார்ந்த சில விடயங்களை பேசலாம். உள்ளூராட்சி சபை தேர்தல் வருகிறது. நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீர்கள் பல இடங்களில் கூட்டாகவும் சில இடங்களில் தனியாகவும் செயற்பட போகும். தமிழ் முற்போக்கு கூட்டணி என்கின்ற ஒரு ரீதியில் இப்பொழுதும் பல இடங்களில் பார்க்கின்ற வேளையிலேயே உங்களுடைய கட்சி தலைவர் பல இடங்களில் சொல்லியிருக்கார், வடக்கு கிழக்கிலும் இம்முறை நாங்கள் சில இடங்களில் போட்டி போடலாமா என்பதான சிந்தனைகளும் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ அதாவது மலையகத்தை தவிர கொழும்பை தவிர வேறு இடங்களிலும் தமிழ் முற்போக்கு கூட்டணி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, இப்போ வடகிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு நல்ல உறவு இருக்குது வந்து. நாங்கள் அங்கே போய் குழப்பக்கூடாது. நாங்கள் ஒரு உடன்பாடில் தான் செய்கிறோம் வந்து. தமிழரசு கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினரோட எங்களுக்கு நல்ல உறவு இருக்குது. அவங்க அங்கே செய்வாங்க, நாங்கள் இங்கே செய்வோம் வந்து. நாங்கள் வந்து நுவரெலியா மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியில் போகிறோம் வந்து. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் எங்களுக்கு அந்த சீட்டுகள் கிடைக்காத இடத்துல தனித்துவமாகவும் போகிறோம். அது ஒரு பிரச்சனைலாம் கூட பேசி போகிறோம். அதனால் இந்த பிரச்சனை வராது வந்து. அதே நேரம் உள்ளூராட்சி சபை தேர்தலை தாண்டி மாகாண சபை தேர்தல் இந்த அரசாங்கத்தினால் நடத்தப்படும் என்கின்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏனென்றால் மாகாண சபை என்கின்ற ஒரு விடயத்தை கடுமையாக எதிர்த்தவர்கள் ஜேவிபியினராகத்தான் இருக்கிறார்கள். எனவே அவர்களால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா என்பதான ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த தேர்தலில் வந்து அவங்களுக்கு வாக்குகளை குறைஞ்சா கட்டாயமாக அதை தள்ளி போடுவாங்க. இந்த தேர்தல் அவங்க வெற்றி பெற்றால் அவங்க கட்டாயமாக அவங்க வந்து அக்டோபரில் நவம்பர்லேயும் தேர்தல் வைக்கணும்னு வைப்பாங்க. ஆனால் இன்னும் லேட்டாக அவங்களுக்கு கஷ்டம் வரும் வந்து. ஏன்னா இவங்களோட வாக்குறுதி ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது வந்து. இவங்க தேவையாக இருந்தால் நேரத்துக்கு நேரம் ஒரு அந்த கள்ள கூட்டங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. அது செய்வாங்கன்னு வெளியே. அதுவும் அவங்க வெளியே வந்துடுவாங்க வந்து. போயிட்டு 14 நாள் இருந்து திரும்ப வழக்கு பேசி வெளியே வந்துடுவாங்க. அப்போ இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வந்து. அதனால் வந்து பார்ப்போம் வந்து. இன்னொரு விடயமாக பார்க்கின்ற வேளையில் பார்க்கலாம். குறிப்பாக இந்த மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல், இந்த தேர்தல் அவர்களுடைய அது எல்லோராலும் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம்தான். அவர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்றால் மாகாண சபை தேர்தலை கொண்டு போவார்கள். இதை தாண்டி அவர்கள் அதிகளவாக குறிப்பிட்டது தாங்கள் ஒரு அனைவரும் இலங்கையர்கள் என்ற ரீதியில் தாங்கள் ஒரு புதிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவோம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அது சார்ந்த எந்த ஒரு கதையும் இப்பொழுது கதைப்பதாகவே தெரியவில்லை. உண்மையிலேயே அப்படி ஒரு விடயத்தை அவர்கள் கொண்டு வருவார்கள். இல்லை, உண்மையிலே ஒரு 125 130 சீட்டு வந்திருந்தால் அவங்க மற்றவங்களுடைய ஆலோசனையும் கேட்டு செய்வாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு பயமாக இருக்குது வந்து இவங்க ஒரு சர்வாதிகாரமாக 150 230 இருக்குது அவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு செய்வாங்களான் இருக்குது. ஆனால் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு செய்ய போகிறாங்கன்னு தெரியல வந்து. அவங்க சொன்ன உடனடியாக அரசியல் இப்போ மாற்றணும்னு சொன்னாங்க. ஏன்னா அதை பற்றி இப்போ கலைக்க மாட்டாங்க. இருந்த வாக்கில் நலிந்த ஜாதிஸ் எல்லாம் சொல்கிறாரு, நாங்கள் கடையாக கொண்டு வரணும். இதெல்லாம் பொறுத்துட்டு தான் பார்க்கணும் வந்து. அப்படி ஒரு முன்மொழிவுகள் கோரப்பட்டால் உங்களுடைய சார்பில் மலையகம் சார்ந்து எவ்வாறான முன்மொழிவுகள் எல்லாம்? இல்லை, உண்மையிலே மலையக மக்களுக்கு வந்து தனிநாடு பிரச்சனை கிடையாது. அங்கே தனிநாடு கேட்கவும் முடியாது. அங்கே வந்து சிங்கள மக்களோடு இணைந்து வாழ்கிறோம். அவங்களுக்கான உரிமை பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? அவங்களுக்கான காணி பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கான வந்து வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு வந்து நிர்வாக பிரச்சனை இருக்குது. நிர்வாக பிரச்சனை இதுகளை உள்ளடக்க சொல்லுவோம் வந்து. இதான் யதார்த்தம் வந்து. நாங்கள் வேணுமா வடகிழக்குமா எங்களுக்கு போய் தனி பண்ண இல்லாது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இதுகளை நாங்கள் போவோம் வந்து. நாம் எஜுகேஷன் சம்மந்தமாக நாங்கள் இது பண்ணுவோம். ஏன்னா ஒரு சமூகம் வந்து மாறுறதா இருந்தால் கல்வி மூலம் தான் மாறணும் வந்து. இன்றைக்கி அது மலையகத்தில் எவ்வளோ மாறி இருக்கு வந்து. எனக்கு தெரிய நிறைய பேர் ஜட்ஜாக இருக்கிறாங்க, ஆசிரியராக இருக்கிறாங்க, போலீஸில் இருக்காங்க, படித்த நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ உள்ள சமூகம் உள்ள வந்து. ஆனால் இன்னும் 10 லட்சம் பேர் இந்த தோட்ட தொழிலாளிகள் வந்து இன்னும் 1,50,000 பேர் இருக்காங்க. இவங்களோட வாக்கு படுமோசமாக இருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இதை தான் மாற்றணும் வந்து. மற்றவங்க எப்படியோ ஓரளவு இப்போ நீங்கள் என்னை பொறுத்தங்களே, நானும் சாதாரண தோட்டத்தொழிலுக்குள்ள நான் இன்றைக்கி தனித்துவமாக நான் வந்து இன்றைக்கி இந்த மக்களுக்கான தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். நான் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் கொழும்புல பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் கடை வச்சுருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் வந்து அங்கேருந்து வந்தவங்க தான் முன்னுள்ள சமூகம். ஆனால் அந்த 1,40,000-50,000 குடும்பத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த நூலில் இந்திய மலைய மக்கள்னால் பெரிய மோசமான மக்கள், இல்லாத மக்கள் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஒழிய சமூகம் முன்னேற இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த 1,00,000 மக்கள் வாழ்க்கை தான் நாங்கள் பார்க்கணும் வந்து. அதே நேரம் அடுத்த வருடத்தில் இருந்து இந்த கல்விக்கான சீர்திருத்தம் ஆரம்பிக்கப்படும் அல்லது கல்வி முறையில் மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரிய ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா? கல்வியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, உண்மையிலே நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்கள் நாங்கள் ஏற்படுவது. இப்போ கூட நான் இன்றைக்கி நான் போனேன். நான் வந்து பாராளுமன்றத்துக்கு கேண்டீனில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் அவங்களுக்கு சொன்னேன், முதலாவதாக நாங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தில் வந்து நாங்கள் மிக்ஸ் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்க பார்த்தோம் நுவரெலியா மாவட்டத்தில். அது எங்களை கனவாக இருந்துச்சு வந்து. அதை நீங்கள் கட்டாயம் செய்யணும். நாங்கள் 6 ஏக்கர் நிலத்தை எடுத்து வச்சுருக்கோம். அவங்களும் சொன்னாங்க, இதை பார்ப்போம், நீங்கள் வந்து கதைங்க செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நல்ல விஷயங்களை செய்யலை, நல்லதாக இருந்தால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அது இதுகளுக்கு எதிரான விஷயங்களுக்கு கட்டாயமாக நாங்கள் எதிராக தான் இருப்பாங்க இருக்கணும். இதை நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எல்லாமே இப்போ புது அரசாங்கம், புதுசு எல்லாம் புது ஆக்கள் வந்து
இப்போ இன்னும் ஒரு வருஷம் போல தான் என்ன அவங்க என்னென்ன கொள்கையை கொண்டு வராங்க, என்னென்ன இல்லாமல் ஆக்குறாங்க எல்லாம் தெரியும். ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை வர 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 இவங்களோட சுயரூபத்தை காமிப்பாங்க. இந்த ஜனாதிபதியும் சரி, இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் சரி சுயரூபத்தை காமிப்பாங்க. இப்போ என்ன கேட்டால் இவங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் இதை விட்டுட்டு போக வரல, விடவும் மாட்டோம், இன்னும் 10 வருஷம் இருப்பான், 20 வருஷம் இருப்பான் அப்படி இவங்க சொல்லிக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் உங்களுக்கு பயம். இப்போயே மக்கள் மத்தியில் ஓரளவு செல்வா குறையுது. பாப்பா எதிர்காலத்தில் நல்லா இப்போ எங்களுடைய இந்த திட்டங்கள்லாம் வரைக்கல, அரசியலமைப்பெல்லாம் வரைக்கல நாங்கள் கூடி பேசி நல்ல முடிவு எடுப்போம். நம்ம இன்னுமொரு விடயமாக பார்க்கலாம். இந்த சில அதாவது சில பேரினுடைய வாக்கு வங்கிகள் அல்லது அவர்கள் புறக்கணிக்கப்பட்டது, மக்களால் அவர்களுக்கான வாக்குகள் அளிக்கப்படாததுக்கான ஒரு காரணம் மக்கள் சொல்கிறார்கள் அவர்கள் கொள்ளையடிக்கவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். இது உங்களுடைய விடயத்திலும் பொருந்தும். அவர்கள் கொள்ளையடிக்கவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் கள்ளர்களோடு தானே பணியாற்றி இருக்கிறார்கள், கள்ளர்களை அவர்கள் காட்டி கொடுக்கவில்லை என்பதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குது? இப்போ சிறுபான்மை கட்சிகள் அறியவில்லையே பெரும்பான்மை கட்சியோட தான் நம்ம இருக்கணும். நம்ம போயிட்டு இந்த நாட்டு ஜனாதிபதியை மாற்ற முடியாது. எங்களால் அன்றை திசை மாற்ற முடிஞ்சா அப்போ அவங்களோட தான் இருக்கணும். இப்போ நாங்கள் நேர்மையாக இருக்கணும்னு பார்க்கணும். எங்கள் மக்கள் பார்க்கணும் தான், நம்ம அனுப்பின பிரதிநிதி நேர்மையாக இருக்கிறாங்களா, ஊழல் செஞ்சுருக்காங்க, அதான் பார்க்கணும். இல்லையே அவங்க ஊழல் செய்கிறான்னு நம்ம பேசியிருப்பாங்க. நம்மளை கேட்ட ஜனா பேசுகிறாரு. அந்த ஏழை பேச்சு அம்பலத்துக்கு ஏறாத மாதிரி கேபினெட்டில் எங்களுடைய மக்களோட பிரச்சனையை பேசலாம், அதை நாங்கள் தட்டி எடுக்கலாம். எல்லா பிரச்சனையும் கேட்க மாட்டாங்க. இது யதார்த்தமான உண்மை எல்லாம் உங்களுக்கு. ஏன்னா வெளியே இருந்து எல்லாம் பேசலாம். அதனால் தன்னுடைய பிரதிநிதி மக்களுடைய பிரதிநிதி நேர்மையாக இருக்கிறன்னு பார்க்கணும். இல்லையே மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது. சரி, பொதுவான ஒரு கேள்வியோடு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். பாராளுமன்றத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் பார்க்கின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறது. பாராளுமன்றத்தில் அதிகமான பைத்தியங்களை காணக்கூடியதாக இருக்கிறதான்றதாக விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பாராளுமன்றத்துக்கு புதிதாக அனுபவம் இல்லாமல் அல்லது புதிதாக வந்தவர்களுடைய கருத்து பரிமாற்றங்கள், அவர்களுடைய பேச்சுக்கள் என்பது பாராளுமன்றத்தில் ஒரு சலசலத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அது எதிர்க்கட்சிகளாக இருக்கலாம், ஆளுங்கட்சியில் இருப்பவர்களாக இருக்கலாம். நீங்கள் பல வருடங்களாக பாராளுமன்றத்துக்கு செல்கின்றீர்கள். பாராளுமன்றத்திலே அந்த பாராளுமன்றத்தினுடைய பாரம்பரியம் நன்றாக அறிந்து செயற்பட்டவர்கள். இந்த விடயங்கள் எல்லாம் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே பாராளுமன்றத்தில் அந்த சம்பந்தமான விடயங்களை தான் கைக்கணும். இல்லையா இப்போ இந்த பாராளுமன்றத்தில் இப்போ முதலே அப்படி இல்லை, நல்ல விஷயங்களை கைக்கிற குறைவு. ஆனால் இதை தவிர்த்துக்கொள்ள இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் என்னமோ பேசுகிறார். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்களுக்கு எதிராக என்னமோ பேசுகிறார். கிட்டத்தில் அவர் பேசியிருந்தார். நாங்கள் கப்பல் ஓட்டிய தமிழன், கப்பலில் உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அப்புறம் எங்களுடைய மீன்பிடித்துறை அமைச்சரை அறிவிக்கிறான்னு கேட்குறாரு. அப்போ இந்த மாதிரியெல்லாம் பேச நிப்பாட்டிக்கொள்ளணும். மற்றவங்களும் பேசுனா பெரிய பிரச்சனை வரும். நான் ரொம்ப நிதானமாக இருக்கேன். ஏன்னா நான் கை கலப்புக்காரன், நான் ரொம்ப நிதானம், அதுக்கெல்லாம் போகிறதில்லை. என்னுடைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறது. சரி, பல விடயங்கள் பேசியிருக்கிறோம். நம்ம நிறைய விடயங்கள் பேசலாம். குறுகிய நேரத்துக்குள் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். இந்த நேரத்துக்கு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி தர்ஷனா. நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் பல விடயங்கள் பேசலாம். நேரம் குறுகியது என்பதால் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறோம். எனவே பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் பெரிய ஆதரவை வழங்கி இருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்துக்கு. அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஒரு வேண்டுதலாக இருக்கிறது. உண்மையிலேயே எதிர்க்கட்சிகளையும் நாங்கள் ஒரு விதத்தில் பாராட்டித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான காலத்தை வழங்கி இருக்கிறார்கள். புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று இருக்கிறார்கள். அவர்களுக்கான காலத்தை வழங்கி பார்ப்போம், அவர்கள் செய்யட்டும். அவர்களுக்கான காலத்தை வழங்கினால்தான் தெரியும். அதற்கு முன்னுமே நாங்கள் விமர்சிக்கக்கூடாது என்பதில் அவர்களும் தெளிவாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல எதிர்க்கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் இந்த விடயத்தை தான் முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. எனவே அவர்களுக்கான காலம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுகிறதா என்பதை நாங்கள் ஊர்ந்து கவனித்துக் கொண்டு தான் இருக்க வேண்டும். எனவே மிக முக்கியமாக இந்த தேசிய பிரச்சனை சார்ந்த, அதாவது தேசிய பாதுகாப்பு சார்ந்து பல விடயங்கள் இருக்கிறது. எனவே அவற்றையும் கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்று ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு மீண்டும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தர்சிகன் மார்க்கண்டு. வணக்கம் நேயர்களே.